எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த கிளப்பி விடுறீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார், நீங்க எப்படி சார் திமுக பயப்படுமா? திமுக முன்னாடி பயந்ததே இல்லையா? விஜய் பயப்படுதுன்னா வச்சுக்கோங்க, பிஜேபியை பார்த்து பயப்படுது, அதிமுகவை பார்த்து பயப்படுது, வேற ஏதாவது பெரிய இயக்கம். விஜய் இப்பதான் வர்றாரு, அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கிளப்பி விடுறோம். ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விஷயம் முதல்ல மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே திமுக பயப்படாத கட்சிலாம் கிடையாது. நான் உழுதுகள்னு வாங்கி ஒரு விட்டு வாங்க, அதெல்லாம் கிடையாது. பிஜேபியை பார்த்து பயப்படுறதுலாம் கிடையாது, சாஷ்டாங்கமாக சரணடைச்சிட்டாங்க. அதிமுகவை பார்த்து எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒருத்தர் சட்டையை கழிச்சுட்டு சுற்றினார். ஞாபகம் இருக்கா சார்? சட்டையை கிழிச்சுட்டு ஒருத்தர் சுற்றினார்னாக்கா அப்போ அந்த காலத்தில் அதிமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு. அப்போ அதிமுக பார்த்து எந்த அளவுக்கு பயம் இருந்தால் என்ன அரசியல் செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு மனுஷன் சட்டையை கழிச்சிட்டு ஸ்டாலின் சுற்றி இருந்திருப்பாரு. சட்டையை கழிச்சு சுற்றின காணொலிலாம் நீங்கள் பார்த்தோம்ல, கார்லேருந்து சட்டையோட கழிச்சிட்டு அப்படியே வந்து என்ன வந்து சட்டையை கழிச்சிட்டாங்க சட்டமன்றத்தில் சொன்ன விஷயமா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அவர் எந்த அளவுக்கு அதிமுக பிஜேபியை பார்த்து விஜயை பார்த்து பயப்படுறதெல்லாம் இருக்கட்டும், சொந்த கட்சிக்காரனை பார்த்து பயந்தாரா இல்லையா? தகவல் ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு. திமுக சொந்த கட்சி, திமுக தலைவர் தான் திமுக சொந்த கட்சி நபர்களை பார்த்து பயந்து புலம்புனார். சார், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, காலையில் எழுந்தால் என்ன 7 எழுத்து வச்சுருப்பீங்கன்னு தெரியாது, அதனால் எனக்கு தூக்கம் வரலன்னு புலம்புனார். கரெக்ட் ஞாபகம் இருக்குங்களா? பொது மேடைகளில். அதாவது கனவு கண்ணியாக மாதிரி தூக்கத்தை கெடுப்பது ஒரு ரகம்னாக்கா, இப்போ வாலிப பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ கனவு கண்ணி வருது அதனால் தூக்கம் கெட்டாங்கன்னா ஓகே. ஒரு ஸ்டேட்டோடைய சிஎம் எனக்கு காலையில் ஆனால் என்ன 7 எழுத்து வைப்பீங்கன்னு தெரியல அப்படின்னு எனக்கு தூக்கம் வரலன்னு ஒரு பக்கம் புலம்புனார்ல. இந்த இன்னொரு பக்கம் என்னது சொல்லி வச்சுருக்காரு, அதே ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. எனக்கு தூக்கமே வரவில்லை, சோகமாக இருந்தால் இரவு நேரத்தில் தூக்கம் எனக்கு வராது. இது அதிமுகவில் கிடையாது, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சாதி ரீதியாக பேசி வச்சாங்கல்ல. ஆர் ராசா பேசினால ஒரு முறை அந்த நாயை தூக்கி வெளியில் போடுனா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மலமல்லும் சமூகம் பேசிட்டா இருக்கட்டும், நாய்க்கறி மேட்ரு, கோமுத்ரா மேட்ருன்னு மாறி பேசிட்டா இருக்கட்டும், ஒரு அன்ஃபிட்னு பேசின விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்ச்சையை கிளப்பும் போது தூக்கம் வரலனாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு தூக்கமே வரவில்லை, சோகமாக இருந்தாக இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் வராது, நேற்று மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரவில்லை. எதுக்கு? மத்திய அரசு ராஜ்நாத் சிங் வந்துட்டு போனார்ல காயின் வெளியிட்டுக்கு, அந்த பூரிப்பில் எனக்கு தூக்கம் வரலன்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அரசு நிகழ்வுனாக்கா ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் வருது? தூக்கம் வராத அளவுக்கு ஆனந்தம் வருதுன்னா ஏன் வருது? அப்போ கலைஞருக்கு நாணயம் வந்துருச்சுன்னு ஆனந்தம் வந்து. கலைஞருக்கு நாணயம் வரல சார், கலைஞர் பேரில் நாணயம் வந்திருக்கு. சரிங்களா? கரெக்டாக சொல்லுவோம், கலைஞர் பேரில் நாணயம் வந்திருக்கு. அதை வச்சு நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம், 10,000 ரூபாய் விலை வச்சு லட்சக்கணக்கில் விற்க போகிறோன்ற அந்த சந்தோஷத்தில் தூக்கம் வரலையா என்னன்றது. இப்போது அடுத்து விஜய்க்கு வருவோம். சரி, விஜய் அவர்கள் ஒரு கட்சி கொடியை வெளியிடுறாரு. கட்சி கொடியை வெளியிடும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ திராணி இருக்குது, விஜயை பார்த்து பயப்படலைனாக்கா எதற்காக போலியாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய முதலாளிகளோட கைகோர்த்து கொண்டு அமைச்சரவை மாற்றம் என்று நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லா சேனல்லையும் போட்டீங்க? முதல்வர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்? அப்படி ஒரு செய்தியே எனக்கு வரலையேன்னாரு. இப்போ முதலமைச்சருக்கே தெரியாமல் இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ விஜயை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறீங்க? யார் பயப்படுறா? அதையும் அவங்களே இதுக்கு முன்னாடி நிறைய இது மாதிரி புரளி கிளம்பி இருக்குல்ல, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா, அப்பெல்லாம் டென்ஷன் இல்லையே. சரி, அதுக்கு தான் அதை உங்களுக்கு ரொம்ப பொருத்தி வரேன் சார். புரளி கிளம்புறது வேற, எல்லா ஊடகத்திலும் செய்தியாக ஒரு பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளன்னு சொல்லிட்டு அவங்களே இன்னொரு வேலையும் பார்த்தானுங்க. யார்? டிஎம்கே ஐடி விங்கு. விஜய் கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் உதயநிதி 1948 உருவான கொடியை பிடிச்சிக்கிட்டு இருப்பது போல அதுக்கு ஒரு வரலாறு பேசி போட்டானுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் அதை பற்றி போட வேண்டிய அவசியம் என்ன? ஐடி விங்கில் உதயநிதி கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி போட வேண்டிய அவசியம் என்னன்னா உங்களுக்கு பயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா, உதயநிதியும் விஜயும் தான் 2 பேரும் மோதிக்கொள்ள போகிறார்கள், உதயநிதிக்கு பெரிய டஃப்பாக இருக்க போது விஜய் நினைக்கிறீங்க. சத்தியமாக விஜய் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே களம் எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா, அவங்க கட்சி சார்பாக தளபதி வைசஸ் தளபதி தான் பார்க்குறாங்க. கலைஞருடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் மக்கள் தளபதி விஜய்ன்ற மாதிரி தான் இவங்க 2 பேர் தான் போட்டி போடப்பாங்க. ஏன் உதயநிதியை அவங்க கன்சிடரே பண்ணலனாக்கா, விஜய் அவர்கள் புதுசாக ஒரு கட்சியை உருவாக்கி, ஒரு கோட்பாடு உருவாக்கி, தான் சொந்த காசில் உழைப்பில் தனியாக ஒரு கட்சி, தனியாக ஒரு கொடின்னு ஆரம்பித்து அவர் தனியாக ஒரு தொண்டர் பலத்தோடு வராப்பில். உதயநிதி யாரோ ஆரம்பித்த கட்சியில் காலங்காலமாக அவங்க தாத்தா இருந்து ஆக்கிரமிச்சார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சேஃபர் சிட்டி கேம் விளாண்டுக்கிட்டு நீங்கள் அப்படி நேரடியாக இவருக்கு நீங்கள் போட்டின்ற மாதிரி வரீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு விஜய்க்கு டஃப் கொடுக்கணும்னு நினச்சா தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டு வா, உங்கள் திராணி இங்கே காட்டுங்க. உங்களுடைய திராணி என்னன்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல.
அப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு நீங்கள் எதற்காக விஜயிடம் வந்து இப்போவே வந்து போட்டுக்கிறது யானை கொடியில் வந்து அது எவ்வளோ கிளப்பி பிரச்சனை கிளப்பி விடுறாங்க. யானை காது பெருசாக இருக்குது சொன்னாங்களா இல்லையா? இது ஆப்பிரிக்கா யானை காது பெருசாக இருக்குது. யானையில் வேறு என்னெல்லாம் பெருசாக இருக்குன்னு பார்த்து நீ கேட்குறேன். யானைக்கு எது பெருசாக இருக்குது எது சிறுசாக இருக்குது உனக்கு என்னடா பிரச்சனை? வாகை மலர் வந்து இது வந்து தூங்கு மூஞ்சி மலரை போட்டு வச்சிருக்காங்க சார். 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ்நாடு அரசால் அச்சிக்கப்பட்டதில் இருக்குது. இல்லை இன்னைக்குதான் ரகுபதி அமைச்சரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் விஜய்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றது. ஏன் குறுக்கு அந்த கௌசிக் வந்தான் ரொம்ப நீ ஏன் வரப்ப வேற எந்த கட்சியுமே அப்படி சொல்லல. இல்லை நீங்களாம் கிளப்பி விடுறீங்கல்ல, ஸோ அதனால அவர் சொல்றாரு. கிளப்பி நாங்கள் விட்டோமா நீ ஏன் உள்ள வந்து அறிக்கை கொடுக்குறீ? அப்போ நீ சைலண்ட்லாம் இருந்திருக்கணும். விஜயகாந்த் அவர்கள் நான் ஒப்பிட்டு சொல்லவா சார்? விஜயகாந்த் அவர்களை தர்க்க ரீதியாக எதிர்கொள்ள திராணி இல்லாத திமுக கேவலமாக ஒரு வடிவேலுன்னு ஒரு ஆளை வச்சு பேச வச்சிங்கல்ல, அவ்வளோ அநாகரிகத்தின் உச்சமாக அவர் பேச வச்சிங்க. அப்போ விஜயகாந்த் வந்து எந்த ஒரு வார்த்தையும் பதில் பேசவே இல்லையே, பேசவா செஞ்சார்? ஏன் போல எனக்கு தெரியும்டா, நான் யாருன்னு எனக்கு தெரியும், கண்ட நாயெல்லாம் வச்சு பேச வைக்கிறதுனால இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் அவர் நின்னாரா கெத்தா? உங்களால் ஏன் நிற்க முடியல? ஏன் குறுக்க ஓடியாடுறீங்க? இன்றைக்கி விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாளும் கூட. விஜயகாந்தோடைய பிறந்த நாளில் நீங்கள் விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கனாக்கா, திமுக உறுப்பினாங்க தெரியுமா, சமூக நீதினு ஒன்று சொல்கிறாங்கல்ல, சமூக நீதியின் நடைமுறை வாழ்க்கையில் செய்த ஒரு தலைவர்னால் அது யாருன்னா இவர் விஜயகாந்த். நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு, மேக்கப் மேனுக்கு ஒரு சாப்பாடு, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சாப்பாடு, இந்த ஆளுக்கு ஒரு சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாப்பாடுன்றதை ஒட்டுமொத்தத்தையும் மாற்றி லைட்மேன்லேருந்து ஹீரோ வரைக்கும் ஒரே சாப்பாடு தான், அந்த காசு தேவைப்பட்டால் என் சம்பளத்தை எடுத்துக்கடான்னு சொல்லி அந்த சமத்துவத்தை கொண்டு வந்தது விஜயகாந்த் சார். அந்த மனுஷன் உங்கள் மீது தீரா பற்று கொண்டு தானே கலைஞர் அப்படின்னு பேர் வச்சார். கலைஞர் விஜயகாந்த் தானே அவர் சொல்லுவாங்களே, ஞாபகம் இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் கேப்டன் மாறிச்சு. அவ்வளோ தீரா பற்று கொண்டு வந்த விஜயகாந்தை நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு, உங்கள் தேவை முடிஞ்சவொடனே அந்த மனுஷனை போட்டு அவர் காலேஜுக்கு நெருக்கடி கொடுத்தீங்க, அவர் படத்துக்கு பிரச்சனை கொடுத்தீங்க, அவர் மண்டபத்துக்கு பிரச்சனை கொடுத்தது இல்லாமல் பொது வெளியில் வச்சு அவர் அடிச்சிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? விஜயகாந்த் அவர் மண்டபத்துக்கு வெளியிலேருந்து கூட்டத்தில் திமுக அடித்த காணொலி இன்றைக்கி யூடியூப்பில் இருக்க திமுக விஜயகாந்த் அடித்த காணொலி போட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு தான் விஜயகாந்த் முடிவெடுத்தார். இதற்கு மேலே முடிவெடுத்து என்ன செய்யணுன்றதை பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்சி தொடங்கி உள்ளே வந்து உட்காந்து, சார் நீங்கள் இந்த பக்கம் காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அண்ணா வந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக அந்த 2 பேர் தான் மாறி மாறி எதிர்கட்சி ஆளுங்கட்சி. இந்த வரலாறு மட்டும்தான் இருந்துச்சு. விஜயகாந்த் மட்டும்தான் அந்த வரலாறு திருப்பி போட்டார். அவர் உள்ள வந்து சட்டமன்றத்துடைய ஆளுங்கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் வந்து உட்காந்தாங்க, எதிர்கட்சி தலைவராக இவர் வந்து உட்காந்தார், கலைஞர் தூக்கி வெளியே போட்டார். அதோட கலைஞர் வெளியில் போனவர் தான் அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே அந்த சட்டமன்றத்துக்குள்ளே வரவே இல்லை சார் உயிரோட. அப்படியே அவர் காலம் மறைஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ பெரிய வரலாற்றை ஒரு நிகழ்வை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு, பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களா? நீங்கள் அதே விஜயகாந்தை பார்த்து பயந்தீங்க தானே திமுக. இப்போது விஜயகாந்த் பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கனாக்கா, அப்போ அதை விட நீங்கள் பாருங்கள் சார், அதே அளவு அதை விட அதிகமாக ரசிகர்கள் வச்சுருக்கிறது விஜய். அவ்வளோ யங்ஸ்டர்ஸை கையில் வச்சுருக்கிறாப்புல, இவ்வளோ தனி கோட்பாடில் வராரு. நாளைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் அவர் பக்கம் போயிடுவாங்க. 5லேருந்து 50 வயசு வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழை பற்றி, தமிழர்களுடைய வரலாறை பற்றி அவர் எடுத்துகிட்டு வர்ற கொடியில் நீங்கள் யானை சின்னத்தை கொண்டு வந்ததுக்கு எவனே வச்சு பேச வர்றீங்க. யானைக்கு என்னமோ இவங்க தான் காப்பி ரைட்ஸ் வச்சு வாங்கின மாதிரி பேசுகிறாங்கல்ல. யானை என்பது தமிழுடைய மரபில் இருக்குது, தொன்மையில் இருக்குது. போர் செஞ்சும் போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யானை படைன்னு வச்சுட்டு போனாங்க. அதை விட இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், விவசாயத்திற்கு யானையை பயன்படுத்தினாங்க சார். நீங்கள் களத்து மேட்டில் நீங்கள் வந்து வயக்காட்டிலேருந்து நீங்கள் கருது எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்து களத்து மேட்டில் போட்டு, அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை கல்லில் தான் அடிக்கணும். அந்த அப்படி நாற்றோடு எடுத்து அடித்து அதுக்கப்புறம் நெல் உதிரும். அதுக்கப்புறம் தான் அந்த மூட்டை கட்டி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து சின்ன 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்காங்க. அப்போ வந்து மண்ணுகள்லாம் அவ்வளோ ஏக்கராக இல்லாமல் அப்போ மண்ணை அடித்து அவங்க தான் வச்சுருந்தாங்க. யானையை வச்சு மிதிக்க விட்டுட்டு தான் அந்த நெல் எடுப்பாங்க. ஸோ யானையை விவசாயிக்கு பயன்படுத்தினார்கள், காடை வளம் செய்ய பயன்படுத்தினார்கள். நம்மளுடைய மரபு அது. வாகை மலர்ன்றது நம்மளுடைய, இங்கே எத்தனை பேருக்கு வாகை மலர்னு ஒரு மலர் இருந்துச்சு, போருக்கு போகும்போது வெற்றிக்காக அதை இப்போ சூடிட்டு வருவாங்க. வாகை சூடி வா மகனேன்ற வார்த்தை அதில் தான் உருவாச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் மொழிப்போர் தியாகியை பற்றி பேசுகிறாரு. அப்போ வரலாற்றுலேருந்து ஒவ்வொரு விஷயம் தோண்டி எடுக்கிறாரு. திராவிடம்னு ஒரு சொல்லாடலே அவர் பயன்படுத்தவே கிடையாது. கரெக்டுங்களா? திராவிடம்னு ஒரு சொல்லையே அவர் பயன்படுத்தாமல் வராரு. அப்படின்னும் பொழுது இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அந்த கருப்பு என்ற நிறத்தை அவர் அவாய்ட் பண்ணிக்கிறாப்புல. அப்போ திமுகவுக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வருது. இவங்க என்ன சொல்லுவாங்க, உழைப்பின் மரணம் கருப்பு, ஒரு விட்டுவாங்க உடனே. அப்புறம் என்ன சாகு வீட்டுக்கு கருப்பு துணி போட்டு போகிறீங்க? அங்கே போய் நான் உழைக்க போகிறீங்க? அங்கே போய் நான் புரட்சி பண்ண போகிறீங்க? அப்போ விஜய் அவர்கள் அவருடைய சித்தாந்தத்தை வேற மாதிரி கொண்டு வரும்பொழுது நீங்களாம் உள்ளே வந்து விஜயை வந்து ஒரு பகையாளியாக மாற்ற பார்க்குறீங்க சார். கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு சொல்லலை. இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, விஜய் வந்து ஏன் ப்ரெஸ் மீட்டே சந்திக்கலை, ஒரு ப்ரெஸ் மீட் கூட தாங்க மாட்டார், நீ ஏன் முடிவு பண்ணுற, நீ ஏன் அவசரப்படுற? மார்ஷல் ரொம்ப இயல்பாக கேட்குறேன், வயிற்றில் குழந்தை இருக்குன்னா புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்கிறீங்க, குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லி நீங்கள் வந்து மருத்துவரை போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா சட்டப்படி சாத்தியமா?
இல்லை என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 10 மாதம் பொறுத்து வந்து பாடுறான்னு தானே சொல்கிறீங்க. அவசரப்படாதன்னு சொல்கிறீங்களா? அவன் தனி மனித சுதந்திரம்னு சொன்னால் கூட சட்டப்படி தப்புன்றீங்க. இது அவர் கட்சி, அவருடைய கோட்பாடு. எப்போ வந்து இது கட்சியை பற்றி சொல்லணும், எப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு அவர் தானே முடிவு பண்ணணும். ஏன் அதுக்குள்ளே கியாமியான்னு கத்தணும்? சரி மார்ஷல், நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கட்சிகளை எடுத்துங்களேன். ஊடகத்தை சந்திக்காமல் அரசியல் செய்ய முடியுமா? சாத்தியமா? அப்படி ஒரு கட்சி வளரவே முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அவன் கட்சியை வளர்க்கணுன்ற அவர் முனைப்பு இருக்கிறாள் சந்திப்பார்ல. மாநாட்டுக்கு பிறகு சந்திக்கிறேன்னு சொல்கிறார். வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது. அதுக்குள்ளேயும் திமுக ஏன் கடந்து கதற? அதிமுக டீசெண்டாக வாழ்த்து சொன்னாங்களா? வரட்டும்னு சொன்னாங்களா? எல்லா கட்சியும் அதானே, சீமான் அதானே சொல்கிறாரு. எல்லாருமே அதை சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இது குய்யாமையாக கத்தணும்? அப்போது இவர்களுக்கு தெரிகிறது, ஏற்கனவே நம்ம வந்து தேர்தலுக்கு தெருவில் விட்ட மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம அதிமுகவை மிகப்பெரிய பகைச்சிக்கிட்டோம். அதிமுக என்னன்னாலும் பிஜேபி கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை ஓட்டு அவர் பக்கம் வலிக்கக்கூடிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக ஒரு பக்கம் நமக்கு எதிராக இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவே வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமுமுக வந்து கிட்டத்தட்ட அதிருப்தியோட உச்சத்தில் இருக்கிறாங்க. நம்ம கூட இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ இந்த பக்கம் சீமான் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. ஏற்கனவே பிஜேபியை வச்சு அவங்க வந்து தனியாக ஒரு 24 பேரை வச்சு கூட்டணி ஒன்று அமைச்சு இங்கே செஞ்சாங்க. அண்ணாமலை வந்து 20 சீட்டு ஜெயிப்போம் 30 சீட்டு ஜெயிப்போம்லாம் கதையும் அளந்து விட்டாப்புல. ஒரு சீட்டுக்கு வக்கு இல்லாமல் போச்சா இல்லையா? அப்போ உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த திமுக வேறு வழியே இல்லாமல் அவர் ஜாஃபர் சாதிக் பிரச்சனை தலைமையில் தொங்குற கத்தி இருக்குது, அதை சமாளிச்சாகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2G வழக்கு இருக்குது, ஆர் ராசா வழக்கு இருக்குது, பொன்முடி வழக்கு இருக்குது, ஒவ்வொரு வழக்காக இருக்குது, அமைச்சர் பெருமக்களை ஊழல் வழக்கு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அவங்க கட்சியை காப்பாற்றணும், சம்பாரிச்ச பணத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் இணக்கமாக போய்கிட்டு இருக்கிறத மக்கள் கவனிச்சாங்க. நம்ம ஓட்டு போட மாட்டேன்ற ஒரு சூழல் இருக்கும்பொழுது இந்த பக்கம் விஜயும் ஒரு பக்கம் உள்ளே வராரு. இப்போ விஜய் வரதுனால சீமான் வந்து விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிப்புங்கிறாரு. 2 பேரும் தமிழ் தேசியன்ற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவும் கூட்டணி வச்சிருச்சுன்னா, ஏன்னா நல்லா தெரியும் விஜய்க்கு எந்த கட்சியும் ஆரம்பித்தோடனே ஆட்சியில் வந்து உட்காந்துலன்ட்டு. அப்போ இந்த பக்கம் அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த வரிசையில் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முனைப்பு காட்டி வந்துட்டாங்கனாக்கா மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. நம்ம தெருவில் நிற்கிறோம், மறுபடியும் 10 வருஷம் உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. உதயநிதியோட அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியணும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாக அச்சம் வருது. இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் வச்சு புலம்பு விடுறாங்க, முட்டை விடுறாங்க பொழுது பயப்படுறாங்க. தெரியுது அவங்களுக்கு அப்பட்டமா? நீங்கள் இத்தனை ஆண்டு கால கட்சின்றீங்கல்ல சார், இத்தனை ஆண்டு கால கட்சி எதுக்கு பயப்படுறீங்க? அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? செய்ய முடியல உங்களால், நடுக்கம் ஏற்படுத்தல. நான் என்ன சொல்கிறேன், யார் காமராஜர் இது வரைக்கும் அந்த மாதிரி பயந்த ஒரு வரலாறு காட்டுங்க சார். நேரு வந்தாலும் சரி, இந்திரா காந்தி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் கையை பின்னாடி கட்டிட்டு கம்பீரமாக நடப்பார் சார். ஏன்னா அவர் ஊழல் பண்ணல, கொள்ளடிக்கலை. அவருக்கும் சொந்தமாக கார் இல்லை சார், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சொந்தமாக கார் இல்லை. ரெண்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஃபிடேவிட்டில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சொந்தமாக கார் இல்லை, ஆனால் 2 கோடி ரூபா டிஃபெண்டர் காரில் போவார். யாருடைய கார் சார் அது? ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ரெட் ஜெயின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு கார் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் பார்க்குறோம். அப்போ இன்னொரு நிறுவனத்தை வாங்கி இன்னொரு நிறுவனம் வந்து ஒரு முதலமைச்சருக்கு கார் வாங்கி கொடுத்து 2 கோடி ரூபா காரில் நீங்கள் போகிறீங்கனாக்கா என்ன உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸு? சும்மா ஒருத்தர் 2 கோடி ரூபா காரை கொண்டு தூக்கி கொடுப்பானா? அதை நீங்கள் வாங்கலாமா? அதை நீங்கள் பயன்படுத்தலாமா? அமைச்சர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் இனமாக வாங்கி கொடுத்தீங்களா? அதில் போக வேண்டியதானே? உங்களை சுற்றி பாதுகாப்புக்கு கார் வாங்கினீங்களா இப்போ கருப்பு கலரில்? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இன்னொருத்தவங்க காரில் போகிறீங்க? அப்போ உங்களால் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கு திராணி இல்லை. உங்களுக்குள்ளே வந்து 1000 பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சாதாய பிரச்சனையோ சாதி பிரச்சனையும் உங்களால் ஒழிச்சிடவே முடியாதுன்றது தெரியும். மக்கள் உங்கள் மீது அதிருப்தியில் இருக்கான்னு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த நபர்கள் வரும்பொழுது, இவர்கள் தனியாக இருக்கும் பொழுது இவங்களுடைய எண்ணம் என்னென்னா, விஜய் தனியாக போட்டி போட்டு, சீமான் தனியாக போட்டி போட்டு, அதிமுக தனியாக போட்டி போட்டு ஓட்டு பிரிஞ்சு நம்ம ஜெயிச்சலாம் நினச்சாங்க. ஆனால் இங்கே எப்படி காலம் மாறுதுனாக்கா, அதிமுக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்குது, இந்த பக்கம் சீமானு ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போ இவர்கள் 3 பேரும் கூட்டணி வைக்கும் பொழுது இது வெற்றி கூட்டணியாக மாறிவிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் திரும்ப எந்த பக்கம் வேணாலும் வரலாம், தமுமுக எந்த பக்கம் வேணாலும் வரலாம். கம்யூனிஸ்ட்லாம் கணக்கே இல்லை, அவங்களுக்கு பெரிய இங்கே ஓட் பேங்கிங் கிடையாது. கூட்டணியில் இருக்க போய் ஏதோ விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது திமுக என்ன பண்ணும்? பிஜேபி நம்பி ஜெயிச்சிட முடியுமா? அப்போ நடுக்கம் வருது. அப்போ ஒன்று நியாயமான ஆட்சி கொடுக்கணும், திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாது. அச்ச காசுலாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? 3000 கோடி 30,000 கோடின்னு பிடிஆர் சொன்னார்ல, கொடுத்துருவீங்களா? இவ்வளோ எதுக்கு சார்? இவர்கள் என்ன மாதிரியான ஒரு கபட நாடகம் போடுவாங்க. நீங்கள் தமிழ்னு ஒரு ஊட்டு விட்டுவாங்க தெரியுங்களா? தமிழுக்காக உயிரை கொடுப்போம் உதயநிதி பேசினார்ல. இந்த கேலோ இந்தியான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு தெரியுமா? அது வார்த்தை என்ன சார்? கேலோனா விளையாடு, ஹிந்தி சொல்லு. கேலோ இந்தியா தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. விளையாடு இந்தியான்னு கீழே ஒரு சின்னதாக போடக்கூட உங்களுக்கு ஏன் தைரியம் வரல?
போட்டுக்கணுமா போடக்கூடாதா சார்? விளையாடு இந்தியான்னு உங்களால் போட முடியல. நீங்கள் வந்து முழுக்க செஸ் ஒலிம்பியாட் நடந்த போது மோடி அவர்களுடைய புகைப்படத்தை போடலன்னு பிஜேபி பிரச்சனை பண்ணதுக்கே நீங்கள் பயந்து போயிட்டீங்க. அடுத்த வாட்டி கேலோ இந்தியான்ற வார்த்தையில் விளையாடு இந்தியான்னு கூட சின்னதாக போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. இன்றைக்கி அம்பானி வீடு அதானி வீடுன்னு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் போயிட்டு இருக்கு. உங்களால் அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. அவங்கள்ட்ட அடிபணிஞ்சு போயிட்டீங்க. இந்த பக்கம் ஒரு பெரும் கூட்டணி உருவாகி கொண்டு வருதுன்னும் போது நடுக்கம் வருது. இந்த நடுக்கம் நாளைக்கு இப்போ பாருங்கள், விஜயகாந்தோடைய கட்சி பிரேமலதா அவர்களும் இப்போ அதிமுக பக்கம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சேர எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இவர்களால் தனிச்சு இவ்வளோ ஊழல், இவ்வளோ கனிம, இவ்வளோ கொள்ளல், இவ்வளோ பிரச்சனை, மக்களை பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கிளம்பாக்கம் பிரச்சனை, இந்த மாதிரியான மக்களை கொன்று எல்லா மக்களையும் போராட விட்டுட்டு இவங்க ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா? 2026 காலம் ரொம்ப சாதாரணம் கிடையாது. அதுக்குள்ளே 2 மழை வெள்ளம் இருக்குது. புரியுதுங்களா? போன வாட்டியே சொன்னாங்க 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் நம்ம வந்து பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்போ அதே வார்த்தையை மாசு பேசி வச்சிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தனிப்பட்ட முறையில் மாசு 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லும்போது நான் வண்டிக்கு சொல்லிட்டேன். அப்பயே ஃபோன் பண்ணிவிட்டேன். நான் சொல்லும் போது வந்துடு, ஜாமான் சாட்டி எடுத்துகிட்டு ஒரு 4 மாதம் வெளியூர் போயிடுவோம், முங்க மாட்டோம். இப்போ என்ன சொல்கிறீங்க? இருக்கிற காரு, வீடு, பணம் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு திருப்பி வந்துக்கலாம். அப்படி தான் போயிட்டுருக்கு ஆட்சி. இவர்களால் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க தவறிய நீங்கள் ஒருபோதும் வந்து இந்த மண்ணில் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஆட்சியில் உட்கார முடியாது சார். நீங்கள் ஊழல் பெரிய லெவலில் பண்ணும்போதெல்லாம் மக்கள் வந்து உங்களை பெருசாக கண்டுக்க மாட்டான். அவன் வாழ்வாதாரத்தில் கை வச்சு, அவனுடைய மத வழிபாட்டில் கை வச்சு, உணவில் கை வச்சு, அவன் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிர்கதியில் கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டுறீங்களா, வீடு வாசலாம் இழந்து. அப்போ உங்கள் மீது அதிருப்தி வருமா வராதா? வரும். ஆப்வியஸ்லி. முடிஞ்சால் பாருங்கள், ஜெயிச்சு பாருங்கள் 26ல். சார், நிறைய விஷயங்களை பயிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி மார்ஷல்.